பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்னைக்கு காலையில கூட நம்ம யோபு 7ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணலாம். உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா, அந்த அருமையான கால வேளைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாக நீ கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய வசனங்களை தியானிக்கும் போது ஆவியானவர் நாங்கள் என்ன காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டுமோ ஆண்டவரே, நாங்கள் அதை இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம யோபு 7ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம். இங்க யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, இந்த 7ஆம் அதிகாரத்துல யோபு தேவனிடம் தன்னுடைய முறையிடுதல் குறித்து இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை நம்ம பார்க்கும்போது யோபுவினுடைய அந்த முடிவே இல்லாத ஒரு பாடுகளை பற்றி இந்த 1-6 வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்புறம் 7-21 வசனம் பாத்தீங்கன்னா, நம்பிக்கையற்ற நிலையிலும் தேவனிடத்துல யோபு ஜெபிக்கிறத பத்தி இந்த வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது 1ஆம் வசனத்துல, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது அல்லவோ அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்க யோபு 1-6 வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அவர் சொல்றாரு, என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கு, ஒரு கஷ்டமான ஒரு நாட்களா இருக்கு. அது 3 காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஒண்ணு கூலிக்காரனை போல இருக்கு, இன்னொன்னு ஒரு வேலையால் ஒரு நிழலை வாஞ்சிப்பது போல இருக்குது, மூன்றாவது ஒரு கூலிக்காரன் கூலியை வர காத்திருப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கு தெரியும் கூலிக்காரன் எப்படி கஷ்டப்பட்டு உழைப்பான் இல்லையா, அதே போல என்னுடைய வாழ்க்கை இருக்கு. அப்புறம் ஒரு வேலையாள் என்ன செய்வான், வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது ஒரு நிழல் இருந்தா அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குமோ, அது போல ஒரு வேலையால் நிழலை வாஞ்சிப்பது போல எனக்கு இந்த நோய் இந்த இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோபு அந்த வேலையால் நிழலை வாஞ்சிப்பது போல அவர் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது, ஒரு கூலிக்காரன் கூலியை வர எதிர்பார்த்துப்பது போல, ஒரு வேலை செய்யறவன் எப்போ கூலி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பான் இல்லையா, அதே போல என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்னு சொல்லி இருக்கிறது போல யோபு இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்க காரியங்களை நம்ம பாக்குறோம். அவர் இன்னும் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனங்கள்ல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த வியாதியினால. அவருக்கு உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரத்துல பாடுகள். அதனால அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. அவருக்கு இரவுகள்லாம் வந்தா ரொம்ப சஞ்சலமான ஒரு இரவுகளா இருக்குது. நீங்க 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் படுத்துக் கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது அவருக்கு. என்ன நினைக்கிறாருன்னா, எப்போ நைட்டு படுத்தா எப்போ பகல் வரும்னு நினைக்கிறாரு, பகல்ல இருந்தா எப்போ நைட்டு வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யோபு மிகுந்த கஷ்டப்பட்டு முழு இரவும் ஒரு நித்திரை இல்லாத ஒரு இரவா அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, சரீரம் முழுவதும் தாங்க முடியாத வேதனை. அவருக்கு சரீரம் முழுவதுமா வேதனை, ஒரு இடம் கூட பாக்கி இல்லை, அந்த அளவுக்கு அவர் வேதனை அடைந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 5ஆம் வசனத்துல பாருங்க, என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாம்சத்துல ஒரு பூச்சி இருந்தாலும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அவ்வளவு ஒரு வேதனை. அப்போ உடம்புல எல்லாம் பூச்சிகளினாலையும் அந்த குளிக்கலாம் முடியாது இல்லையா, அதனால அவருக்கு அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து அது ரொம்ப உடம்புல அவருக்கு மிகவும் வேதனையை கொடுத்துச்சு. அது மாத்திரம் இல்லாம தோல் வெடிச்சு அதுல இருந்து அந்த அருவருப்பான ஒரு நீர்லாம் வெளியே இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு யோபு வேதனையை தாங்கிட்டு, நம்ம வாழ்க்கை நம்ம சரீரத்துல ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்தோ, ஒரு சின்ன ஒரு அடிபட்டோ இருந்தா எவ்வளவு வேதனை இருக்கு இல்லையா. ஆனா இந்த யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு
சரீரம் முழுவதும் வேதனையினால அவரு தாங்க முடியாத வேதனையில கஷ்டப்பட்டுதான் அறிந்து அவர் சொல்றாரு, எப்போ வந்து எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம், என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் வந்து யோபனுடைய வாழ்க்கையை நல்லாவே அறிவார் இல்லையா? அவருக்கு எதுக்காக யோபுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அதனால யோபுக்கு தெரியாது. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒரு சில கஷ்டம் வரும்போது அது ஆண்டவர் நியமித்திருக்கிறாரா, பிசாசுனால வந்துச்சா, அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு முதல்லயும் தெரியும், முடிவும் தெரியும் இல்லையா? அதனால யோபுடைய வாழ்க்கையில கூட அவருக்கு முதல்ல தெரியும் எதனால இது மாதிரி ஒரு சரீரத்துல பாடு, அவனுக்கு இழப்புகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடிவும் அவருக்கு தெரியும். யோபு வந்து எல்லாத்துலயும் அவர் உத்தமமா ஆண்டவரை பின்பற்றினாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். சரி, இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்னுடைய நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இல்லையா? அதனாலதான் யோபு, ஆனா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில அதான் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு நாட்கள்ல குறித்து வைத்திருக்காரு. நம்ம பிறக்கும் போதே நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் வரும், எப்போ நம்ம வந்து முடிவு நமக்கு இருக்கு, நம்ம எப்போ மரணம் இருக்கு அப்படியெல்லாம் அவருக்கு எல்லாமே தெரியும், தெரிந்த காரியம்தான். ஆனா நமக்கு புரிந்து கொள்ள முடியாது, ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ யோபு வந்து இந்த சரீரத்திலயும் அவருக்கு நிறைய வேதனை அவருக்கு இருந்ததை நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா யோபு தன்னை வந்து புரிந்து கொள்ள இயலாத தன்னுடைய சிநேகிதர்களை விட்டு யோபு விலகி மாறாக கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றத பாக்குறோம். 7ஆம் வசனத்துல இருந்து நம்ம கடைசி வசனம் வரைக்கும் பார்க்கும்போது 21ல அவர் வந்து இதுவரைக்கும் யோபு வந்து தன்னுடைய சிநேகிதர்களால ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா சிநேகிதர்களால அவனுக்கு ஆறுதல் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், மாறாக கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றத இந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். அவனுடைய பேச்சு முழுசுலயும் யோபினுடைய 6ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் பேசும்போது யோபினுடைய பெரிதான கவலை என்னன்னா ஆண்டவரை பற்றி தான். 3வது நபர் போல அவர் பேசினா கூட அவர் சமூகத்தை எப்பவுமே யோபு என்ன பண்ணாரு, உணர்ந்து கொண்டே இருந்தார் ஆண்டவருடைய சமூகத்தை. யோபுனுடைய இருதயம் தான் அன்பு கூர்ந்த தேவனை விட்டு ஒருபோதும் அவரு விலகி போனதே இல்லை, ஆண்டவரை நினைச்சிட்டே இருக்கிறாரு அவரு எப்பவும். சரி, அடுத்ததாக நம்ம 11ஆம் வசனம் பார்க்கும்போது யோபு வந்து தன்னுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் கொண்டிருந்த வேதனை மற்றும் கசப்பை பற்றி அடிக்கடி பேசுறத நம்ம பாக்குறோம். இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகியது, கஷ்டம் நிறைந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேதமே நமக்கு சொல்லுது இல்லையா? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறாரு. அதனால நிறைய நம்ம வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் இருக்கு. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட கடினமான வேலை, தொடர்ந்து நமக்கு பாடுகள், சிலருக்கு சரீரத்துல வலிகள், வேதனைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், சோர்வு, இதெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். குடும்பத்துல சில நேரத்துல நம்ம எதிர்பாராத காரியங்கள் கூட நடைபெறுகிறது. ஆனா இதன் மத்தியில ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம அனுதினமும் தேவனோடு நடந்து அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவருடைய பலனை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். பாருங்க, யோபுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கூட அவரு வேற பக்கமா அவருடைய இருதயத்தை சாய்க்கவே இல்லை, ஆண்டவர் பக்கமா தான் சாய்க்கிறார் கடைசி வரைக்கும் இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம வந்து நமக்கு எவ்வளவுதான் பாடுகள் பிரச்சனைகள்லாம் வந்தா கூட நம்முடைய இருதயம் மற்ற காரியங்களை சார்ந்து போகக்கூடாது. மனுஷனையோ உலகத்தையோ இல்ல சாவையோ இப்படி நம்ம சார்ந்து போகக்கூடாது. ஆண்டவரையே நம்ம என்ன செய்யணும், சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபு வாழ்க்கையில அதான் அவர் செய்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் கஷ்டங்கள்ல நம்மள ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துறவரா இருக்கிறார். அதனால இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம கவனித்து அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது நம்ம மற்ற எல்லாத்தையும் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது போல ஒரு சில வேத வசனங்களை என்ன செஞ்சுக்கணும், நம்ம வந்து உறுதியா பற்றி கொண்டு அந்த வசனங்களை வைத்து நம்ம வாக்குத்தத்தங்களை பிடித்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்க, பலவீனமான நேரத்துல 2 கொரிந்தியர் 12:9 பவுல் வந்து ரொம்ப அவருக்கு சரீரத்துல கூட பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, பாடுகளை எடுத்து போட்டாரா? இல்ல. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால ஆண்டவர்கிட்ட அந்த வாக்கு தத்தங்களை வைத்து நம்ம கேட்கும் போது அவர் வந்து நமக்கு அதை தாங்கிக் கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 28:9 கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன் அப்படின்னு வந்து தாவீது சொல்றதை நம்ம பாக்குறோம். அதனால நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு பலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல நம்ம எதை நோக்கி பார்க்கணும்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை. இன்னும் நீங்க சங்கீதம் 40:17 நீங்க பாத்தீங்கன்னா தாவீது சொல்ற, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவர் வந்து நம்மள நினைச்சுட்டே இருக்கிறாராம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவரீர் என் மேல் நினைவாய் இருக்கிறீர், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பாக்குறோம். அவர் வந்து நம்மள நினைச்சிட்டு தான் இருக்கிறாரு. யோபுக்கு கூட இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பார், யோபை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பார். யோபு பாவம் செய்யக்கூடாது, கடைசி வரைக்கும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், அப்படிதான் ஆண்டவர் நினைச்சிருப்பாரு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நமக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பாரு. எப்படி என்னுடைய மகன் வந்து என்னை விட்டு தூரமா போகக்கூடாது, அவங்க வந்து விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாரு இல்லையா. ஒரு பையன் வந்து ஒரு நாள் அவங்க அப்பாட்ட கேட்டானா, ஆண்டவர் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, அவருக்குதான் எல்லாமே தெரியுமே, நம்முடைய நிகழ்காலம் வருங்காலம் நம்முடைய பாஸ்ட் அந்த நடந்து முடிஞ்ச காலம் எல்லாமே அவருக்கு தெரியுமே, அப்போ அவர் என்ன நினைச்சிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ இந்த வசனத்தின்படி 17ஆம் வசனம் 40:17 படி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, உன்னையும் என்னையும் தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு அந்த தகப்பன் வந்து சொன்னாராம். அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே கூட ஆண்டவர் நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பாரு. எப்பவும் இவ்வளவு கஷ்டம் இருக்குதே, எப்படி வந்து விசுவாசத்துல உறுதியா இருப்பாங்க என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. அதனால ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து அறிந்து இருக்கிறாரு இல்லையா. அவர் சொல்றாரு, நம்முடைய பேரை கூட என்ன பண்ணிருக்கிறாரா அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேரை வந்து பேர் சொல்லியே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், வேதத்துல காத்திருக்கோம். நம்ம பேர் சொல்லியே ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இன்னைக்கு அதே போலதான் அவருக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் கூட அவர் வந்து அழைக்கிறாரு. நம்ம பேரெல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உத்தமமான ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கிறாரு. அதனால நமக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் அன்போடு கூட நம்மளை நினைச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கலாம். அதனால இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது அவருக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு, அப்படின்னு அவர் நம்மை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீர் என நினைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவர் வந்து நம்ம மேல நினைவா இருக்கிறாரு. அதே யோபுடைய வாழ்க்கையிலயும் பார்க்கும்போது அவர் வந்து அவர் நினைவா இருந்தார். அதனால ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கணும், அதை ஆண்டவர் விரும்புறார். அப்புறம் நம்ம பார்க்கும்போது யோபு வந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது அவர் வந்து தேவனிடம் கெஞ்சி ஜெபம் பண்றார் தன்னுடைய பாடுகளுக்காக. ஆண்டவரே இது எப்போ எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டமான நேரத்துல கூட தேவன் ஒருவரால மட்டும்தான் நமக்கு சமாதானம் ஆறுதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏங்கி என்ன பண்றாரு, யோபு வந்து ஜெபிக்கிறார். யோபுக்கு எதுக்காக இந்த கஷ்டத்தை தேவன் அனுமதித்தாருன்னு புரிந்து கொள்ளவே முடியல. ஆனா தேவனிடம் வந்து அவர் நிறைய கேள்வி கேட்டு ஜெபம் பண்றாரு. பாருங்க, தன்னுடைய மனதுல இருக்கிற எல்லா உணர்ச்சிகளையும் தைரியமா தேவனிடம் சொல்லி அவர் வந்து ஜெபிக்கிறத இந்த வசனங்கள்ல நம்ம வந்து பாக்குறோம். யோபு வந்து பாத்தீங்கன்னா
அவனுடைய வாழ்வில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மிகவும் ஆழமாக துன்பப்பட்ட ஒரு மனுஷனா அவன் இருந்தான். சரீர பிரகாரமாக ஐஸ்வர்யம் போயிடுச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆரோக்கியம் போயிட்டு எல்லாமே எழுந்து போயிட்டான். அப்புறம் சமுதாயத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய சிநேகிதர்கள் மற்றும் குடும்பத்தாரிடத்துல இருந்து கூட அவன் பிரிக்கப்பட்டிருந்தான். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்களால கூட அவன் வெறுக்கப்பட்டிருந்தான். தன்னுடைய நெருங்கிய சிநேகிதர்களால கூட காட்டி கொடுக்கப்பட்டு துரோகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆவிக்குரிய பிரகாரமாக பாத்தீங்கன்னா கர்த்தர் தனக்கு எதிராக திரும்பி விட்டாரோ அப்படின்னு கூட நம்பி தேவனால தான் கைவிடப்பட்டதையும் அவன் உணர்ந்தான். அநேகமா எல்லா விதத்திலையும் நெருக்கப்பட்டு பலதரப்பட்ட பல மிகவும் வேதனையை உண்டாக்கும் உணர்ச்சிகளை யோபு அனுபவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த யோபுவினுடைய சரித்திரத்துல நம்ம பாக்குறோம். மன உளைச்சல், நிச்சயமற்ற நிலை, மனுஷரால புறக்கணிக்கப்படுதல், காட்டி கொடுக்கப்படுதல், பயம், தனிமை மற்றும் நம்பிக்கையற்ற ஒரு நிலை, பயம், இப்படி மரணத்தை விரும்பும் ஒரு நிலைக்கு அவனை வழிநடத்தி, ஐயோ அந்த உலகத்துல இருக்கிறத விட நான் என்னுடைய ஜீவன் போயிடாதா அப்படின்னு சொல்லி கூட அவன் ஆத்மாவிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் கொண்டிருந்த வேதனை அவனுக்கு மிகவும் அதிகமா இருந்துச்சு. அதான் இந்த வசனத்துல போட்டுருக்கு பாருங்க. எத்தனாம் வசனம்? 11ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். ஆவியிலயும் ஆத்மாவிலயும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? கசப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால அடிக்கடி அந்த பத்தி அவன் பேசிட்டே இருக்கான். சரி, 16ஆம் வசனம் பாருங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 16, இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன், என்னை விட்டு விடும், என் நாட்கள் மாயை தானே அப்படின்னு சொல்லி சொல்றான். யோபு தனக்கு நேர்ந்த அநியாயம், புறக்கணிப்பு மற்றும் சந்தேகம் பற்றிய உணர்வுகளை தேவனிடத்தில் நேர்மையாக பேசினான். தேவனு கூட அவனை தனியாக விட்டு விட வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆண்டவர் கூட அவனை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரும்பினான். ஆனாலும் மற்ற சமயங்களில் தேவன் தன்னுடன் பேச வேண்டும் என்று ஏங்கினான். ஒரு பக்கம் ஆண்டவர் என்னை தனியா விட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறான். சில டைம்ல ஆண்டவர் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் ஏக்கமா இருக்கிறத பாக்குறோம் இந்த வசனங்கள்ல. மிகவும் கடுமையான சோதனைகள் மற்றும் பாடுகளினால் கஷ்டப்படுகிற உண்மையான விசுவாசிகள் தங்களுடைய உணர்வுகளை ஜெபத்தின் வெளிப்படையாக தேவனிடத்தில் வலியுறுத்தி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரை விட்டு, சிலர் என்ன பண்றாங்க, இப்படி கஷ்டம் எல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுறாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட தான் வரணும். அவர்கிட்ட வெளிப்படையா ஒரு தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? கெஞ்சி அவரை தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனப்பான்மையுடன் நம்முடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசுறது தப்பே கிடையாது இல்லையா? வெளிப்படையா பேசலாம். ஒருவேளை மனுஷர்கிட்ட நம்ம போய் சொன்னா ஐயோ அவங்க போய் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்களோ அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்முடைய இருதயத்தின் பாரங்களெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சமூகத்துல நம்ம எல்லாத்தையும் மறைக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்முடைய வாயை திறந்து அவர்கிட்ட வெளிப்படையா நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது உண்மையாவே அப்படிப்பட்ட ஜெபத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் கேட்கிறாரு. அவங்களுக்கு இரக்கம் செய்யறத நம்ம வேதத்துல கூட நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்க அன்னாளுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அன்னாள் உடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13 16 வசனம் நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. அதுல ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். ஆனா கூட அவ என்ன செய்யறா? எத்தனையோ முயற்சிகள்லாம் பண்ணா. ஆனா கூட அவளுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. கடைசியில என்ன நினைச்சா? ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்னுடைய இருதயத்தை ஊற்றி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என் மனசுல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் போய் சொல்லிடுறேன், ஊற்றிடுறேன் என்னுடைய இருதயத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா? ஆண்டவர் சன்னிதானத்துல போய் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்மை விட்டா எனக்கு வேற கதியே இல்லை, நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல போய் அப்படியே நெடுங்கதா விழுந்துட்டா அவருடைய பாதத்துல போய், ஆண்டவரே நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்முடைய இருதயத்துல இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பையும் ஊற்றி விட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இங்க யோபு கூட அப்படிதான். கடைசியில அந்த வசனங்கள்லாம் படிக்கும் போது அவர் அப்படிதான் செய்யறாரு. ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியாது, நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னும் ஒரு வசனம் வாசிக்கணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம்
எபிரேயர் 5ஆம் அதிகாரம், அதுல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேயே அவர் என்ன செய்யறாரு? பிதா கிட்ட போய் எப்படி ஜெபம் பண்றாரு? தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர். மரணத்துல இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் யாருன்னா ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரை நோக்கி என்ன செய்யறாரு? கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட வேணும். யோபு அதான் செய்யறாரு பாருங்க. அவரு சொல்றாரு, கடைசி வசனங்கள்ல சொல்றாரு, அவர் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார். ஆண்டவரே, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதுக்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதுக்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் கை என்னை விடாமலும் இருப்பீர். மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்கு தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு ஆண்டவர் சமூகத்துல. அவருடைய இரக்கத்துக்காக என்ன செய்யறாரு? கெஞ்சி ஜெபம் பண்றத பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சி நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் நம்மளால செய்ய முடியுமே தவிர வேற எந்த காரியமும் நம்ம செய்யவே முடியாது. அவரை அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சணும். நீங்க சங்கீதம் 123:2 பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னது போல அவரையே நம்ம நோக்கி இருக்கணும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல கூட ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம். அதுல பத்திமேயு அப்படின்னு ஒரு குருடன் இருக்கிறான் இல்லையா? அந்த குருடன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்து போறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவன் கத்துறான். அப்ப எல்லாரும் சொல்றாங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன செய்யறான்? அவன் பிச்சை கேட்கிறவன் குருடன். ஆனா 47ஆம் வசனம், அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பாருங்க, அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் நீ கத்தாத அப்படின்னு சொல்லி அவனை அதட்டுறாங்க. ஆனா அவன் சொல்றான், மறுபடியும் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். பாருங்க, அந்த குருடன் என்ன செய்யறான்? முன்னிலும் அதிகமா சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிட்டோன்னா அவர் போயிட்டு இருந்தவர் என்ன பண்ணாரு? நின்னு அவனுடைய தேவையை கேட்டு அவனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போக கூடாது. பின்னால திரும்பி வேற எந்த வழியாவது இருக்கா, யார்கிட்டயாவது போலாமா அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. உடனே என்ன செய்யணும்? இந்த முன்னிலும் அதிகமா கூப்பிட்டது போல இன்னும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இயேசு கிறிஸ்து செஞ்சது போல பலத்த சத்தத்தோட கண்ணீரோட ஆண்டவருடைய சமூகத்துல போகணும். அண்ணால் செய்தது போல இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு தெரியும், யோபுடைய வாழ்க்கையில கூட கடைசியில அவன் என்ன பண்ண? இவ்வளவுலாம் பாடுகளை அனுபவித்தாலும் அவனுடைய கடைசி முடிவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பாடுகள் நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கஷ்டம் எதுவானாலும் வெளிப்படையா ஆண்டவர்கிட்ட சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சணும். இதான் இந்த அதிகாரத்துல இந்த 2 காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்றோம். அதனால இந்த வேலையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில யாருக்காவது இருந்தா கூட நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போகாம அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, யோபினுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, நீர் சொல்லி இருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி நீர் அழைத்த தேவன், நீர் வாக்கு மாறாதவரா எங்க கூடவே இருக்கிறீங்கன்றதை நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. யோபினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைங்க வந்துச்சு ஆண்டவரே. ஆனாலும்
ஆண்டவரே உம்முடைய உத்தமத்துல அவன் உறுதியாய் நின்றான். அதே போல நாங்களும் எங்களுடைய உத்தமத்திலும் விசுவாசத்திலும் நாங்கள் உறுதியாய் நிற்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் உறுதியாக பிடித்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் வெளிப்படையாய் ஆண்டவரே அன்னாலை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே, அந்த பத்திமை குருடனை போல உம்முடைய சமூகத்துல சொல்லி உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் எந்தெந்த பிரச்சனையில இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளவும், ஆண்டவரே கஷ்டங்களை வெளிப்படையாக ஆண்டவருடைய உம்முடைய சமூகத்திலே சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முழுவதுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் கூடவே இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும், நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.